பிள்ளைகளானால் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு இல்லையா? நம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்கு நம்முடைய சுதந்திரத்தில் எப்படி பங்கு கொடுக்கிறோமோ, அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய பிரியமான பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன பங்கை அவர் வைத்திருக்கிறாரோ அதை அடையும்படி உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த கீழ்ப்படியாமின் பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்தில் எந்த பங்கும் கிடையாது, அவர்கள் அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதில்லை என்று தெளிவாக எழுதுகிறார். அப்போ தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக நாம் இதை கருத்தில் கொண்டு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும் என்று இந்த இடத்தில் போதிக்கிறார். என் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாகிய நான் என் தகப்பனுடைய ஒரு தேவையை நான் பார்க்கக்கூடிய விதத்தில் மாறுகிறேன். அந்த தகப்பனுடைய இருதயத்தின் ஆவல்கள் ஆசைகள் எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறேன். வேற யாராலையுமே செய்ய முடியாத ஒன்று அல்லது வேற யாராலுமே சந்திக்க முடியாத ஒன்றை, என் தகப்பனுடைய ஒரு தேவையை நான் மட்டும்தான் என் தகப்பனுக்கு செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்கிற இடத்துக்கு வருகிறேன். அதுதான் பிரியமான பிள்ளையின் சரியான சூழ்நிலை. ஒரு தகப்பன் ஒரு பிரியமான பிள்ளையை வளர்த்து வருகிறான் என்று சொன்னால், அந்த பிள்ளை ஒரு காலகட்டத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறது. என்னவென்று சொன்னால், என் தகப்பனுக்கென்று ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலும் என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தவிர என் தகப்பனுடைய அந்த தேவை வேற யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்கிறதை அந்த பிள்ளை, செல்லப்பிள்ளை அறிந்து கொள்ளும் போது அந்த செல்லப்பிள்ளை என்ன சொல்லுகிறது, நான் தகப்பனே, செல்லப்பிள்ளையாய் உம்மிடத்தில் வாழ்ந்த நான் உம்முடைய அந்த இருதயத்தின் தேவை வாஞ்சையை நான் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஆகவே உம்மிடத்தில் செல்லப்பிள்ளையாகவே இருந்த நான் உம்மை விட்டு சற்று பிரியவும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் மனமுவந்து சந்தோஷமாக உம்முடைய இருதயத்தின் அந்த தேவை நிறைவேற்ற உம்மை விட்டு பிரிந்து போய் அதை நான் நிறைவேற்ற ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். பிரியமான பிள்ளை என்பவன் தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து, பிதாவே, இதை என்னால் தான் செய்ய முடியும் என்பதை நீரும் அறிந்திருக்கிறீர், நானும் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை புஷ் பண்ணலை, நானாகவே மனமு வந்து நான் போய் என் பிதாவாகிய உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன பிள்ளைதான் இயேசு. அவரைத்தான் தேவன் சொன்னார், இவர் என்னுடைய பிரியமான குமாரன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் ஒரு சில வாரங்களுக்கு தியானிக்க போகிறோம். ஆதியில் மனுஷன் தேவனுடைய உறவில் இருக்கும்படி அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். தேவனோடு இருந்த உறவு என்றைக்கு அவனுக்கு துண்டிக்கப்பட்டதோ, எல்லா உறவுகளுமே தேவன் எதிர்பார்த்த விதத்தில் இல்லாதபடி கெட்டுப்போனது. ரட்சிப்பின் மூலமாக தேவன் மறுபடியும் தன்னோடு இருக்கிற ஐக்கியத்தை, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனோடு இருக்கிற உறவு, அந்த ஐக்கியம் நமக்கு சரியாக இருக்கும் என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா உறவுகளும் அது சரியாக இருக்கும். ஆகவே இந்த பகுதியை பவுல் எழுதியிருக்கிறார். பவுலுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் கவனிக்க போகிறோம். பவுல் ரொம்ப ஆழமான ஒரு மனிதர். வேதத்தின் மகத்துவங்களை அவர் ரொம்ப அதிகமாக புரிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலன். ஆகவே தான் அநேக இடங்களில் அவர், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு பதத்தை நம்மால் பார்க்க முடியும். அவர் சொல்லும் போதே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் தெரிவிக்கப்படாத, இதுவரைக்கும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு காரியத்தை அவர் தேவன் தமக்கு வெளிப்படுத்தும் போது அதை சபைக்கு கடிதமாக எழுதுகிற ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறார். இன்னைக்கு நான் எந்த பகுதியை வாசிக்க விரும்புகிறேன், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் மட்டும். ஆகவே நீங்கள் உங்கள் கவனத்தை வசனத்தின் மேல் செலுத்தும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது
விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வேத பகுதியை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இதில் இருக்கிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்கிற பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். முதல் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அங்கே தான் நிறைய பேச போகிறேன் இன்னைக்கு. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கர்த்தரை பின்பற்றுகிற பிரதானமான ஒரு அழைப்பை பற்றி இங்கே அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பிள்ளைங்களை போல தேவனை பின்பற்றுங்கிறாரு. ஆமென். ஒரு சிறந்த உதாரணம், தேவனை பின்பற்றுகிறதுல ஒரு மேலான ஒரு காரியத்தை இங்கே பவுல் சொல்கிறார். பிரியமான, சாதாரணமாக பிள்ளைகள்னு சொல்ல, பிரியமான பிள்ளைகளை போல, ஒரு பிரியமான பிள்ளை ஒரு தகப்பனை பின்பற்றுவது போல, ஒரு தகப்பனுடைய பிரியமான பிள்ளை அந்த தகப்பனை பின்பற்றுவது போல நீங்கள் தேவனை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறாரு. இங்கே தான் அவர் ஆரம்பிக்கிறார். ஆனால் ஆறாம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கோபாக்கினையின் பிள்ளைகள்னு ஒரு காரியத்தை சொல்கிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல சபையை பார்த்து ரெண்டு விதமான பிள்ளைகளை பற்றி பேசுகிறார். ஒரு பிள்ளைகள் பிரியமான பிள்ளைகள், இன்னொரு பிள்ளைகள் யார்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். So there is a difference between the children of God, the beloved children, and the children of disobedience. நாம் முன்னே அந்த கூட்டத்தில் இருந்தோம். இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற அங்கே தான் நீங்களும் நானும் இருந்தோம் இல்லையா? அங்கிருந்து தேவன் நம்மை தன்னுடைய குமாரன் மூலமாக தன்னுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார். இயேசு கல்வாரியில் சிந்தின இரத்தத்தினால் நீங்களும் நானும் இன்றைக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இல்லை, தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆமென். அப்போ அவர் சொல்கிற இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு ஒரு பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாக நீங்கள் மாறுங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். அப்போ இங்கே நிறைய இந்த 6 வசனங்களில் நேர்மறையான காரியங்களும் எழுதியிருக்கிறார், எதிர்மறையான காரியங்களும் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை எழுதியிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு நல்ல வசனம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். இங்கே எழுதியிருக்கிறது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். அதை வேதம் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கிறது. என்ன இந்த வசனத்தின் மூலமாக முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த பிரியமான பிள்ளைகள், இந்த பிள்ளைகளானால் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு இல்லையா? இந்த பிரியமான பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்ன அடையாளம்னா, கடைசியாக அவருடைய ராஜ்யத்தில் நாம் சுதந்திரம் பெறப்போகிறோம். அதுதான் அடையாளம். ஒரு பிரியமான பிள்ளையோட அடையாளம், ஒரு பிரியமான பிள்ளை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு அந்த தகப்பனுடைய சொத்திலே சுதந்திரத்திலே அவன் பங்கு கொடுக்கிறவனாக இருக்கிறான். பூலோக தகப்பனாகிய நாம் நம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்கு நம்முடைய சுதந்திரத்தில் எப்படி பங்கு கொடுக்கிறோமோ, ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவனானவர் அவருடைய பிரியமான பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் நமக்கு என்ன பங்கை அவர் வைத்திருக்கிறாரோ அதை அடையும்படி உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்தில் எந்த பங்கும் கிடையாது, அவர்கள் அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதில்லை என்று தெளிவாக எழுதுகிறார். அப்போ தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக நாம் இதை கருத்தில் கொண்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை கருத்தில் கொண்டு அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும் என்று இந்த இடத்துல போதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம இதை குறித்து ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். எந்த நாட்களிலும் பார்க்காத அளவுக்கு எப்படி இதை நம்ம ஒவ்வொரு நாளும், அதுக்கு தான் இப்போ மகிழ்ச்சியை பற்றி பேசி முடிச்சிருக்கிறேன், அதை எவ்வளோ சந்தோஷமாக செய்ய போகிறோம் என்று சொல்லி பார்க்க போகிறோம். சரி,
இந்த பிரியமான பிள்ளைகள்னா எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதுதான் அவன் பிள்ளை என்பதற்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஒரு பிள்ளைனா நிச்சயமாய் அவனுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தில் அது பங்கடையணும். ஆனால் பங்கடையாமல் போக முடியுமா? ஒரு தகப்பன் நிறைய சுதந்திரத்தை வச்சு கூட அந்த பிள்ளை அந்த சுதந்திரத்தில் பங்கடையாமல் போக முடியுமா? போக முடியும், போக முடியும் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. என்ன உதாரணத்தை இயேசு சொன்னார்? இளையகுமாரன் என்ன பண்ணுகிறான்? தகப்பனிடத்திலிருந்து பங்கை வாங்கி பிரித்து தனியாக தூரமாக போய் தகப்பனை விட்டு போய் அந்த சுதந்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறான்? அதெல்லாம் வீணாக்கிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஒரு மோசமான நிலைமையில் பன்றி தவிடுதிங்கிற நிலைமைக்கு அவனுடைய வாழ்க்கை போய்விடுகிறது. அவன் தகப்பனுக்கு அவன் பிரியமான குமாரனா? எஸ். ஆனால் அவன் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அவனுக்கு சுதந்திரம் இருந்தும் கூட அது பிரயோஜனம் இல்லாதவனாய் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் ரட்சிப்புக்கு ஆண்டவர் படமாய் காண்பிக்கிறார். ஆனால் அந்த இளையகுமாரன் திரும்பி தன் அப்பா கிட்ட வந்தப்போ அந்த அப்பா பார்த்திங்கன்னா மறுபடியும் அவனை பிள்ளையாக தான் ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சுதந்திரத்தை கொடுக்குறேன் என்று சொல்கிறார். சுதந்திரம் இல்லை, உனக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அங்கே என்ன அர்த்தம்? தேவனுக்கும் நமக்கும் எந்த பங்கும் இல்லை என்று அர்த்தம். அப்போது தேவன் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார், எங்கே பிள்ளைகளாக்குறாருனா, பிள்ளைன்னு என்னை கூப்பிடுறது சும்மா வாய் அளவில் இல்லை, ஒப்புக்கு உன்னை பிள்ளைன்னு கூப்பிடலப்பா, உண்மையாகவே உங்களுடைய தகப்பனாகிய நான் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன். அந்த சுதந்திரம் அழிஞ்சு போகாது, அது நித்திய சுதந்திரம். உங்களுக்கு நான் கொடுத்தனா அது நீங்கள் காலங்காலமாக ஒரு முறை அதில் பிரவேசித்து விட்டால் காலங்காலமாக நித்தியமாக உங்கள் தகப்பனாகிய என்னுடைய சுதந்திரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உலகம் கொடுக்குற சுதந்திரம்லாம் மாறிடும், அழிஞ்சிடும், கொஞ்ச நாள் அது காணாமல் போயிடும். ஆனால் நான் கொடுக்குற சுதந்திரம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனாகிய நான் கொடுக்குற சுதந்திரம், அது என்னன்னைக்கும் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் கொடுக்கும் சுதந்திரம் அது நித்திய சுதந்திரம், அது நிலையான சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அந்த நித்திய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கு தான் சபை இருக்கிறது. சபைங்கிறது உலகத்தில் நாம் பங்கடைவதற்காக சபை இல்லை. சபை எதற்கு தேவன் வச்சிருக்கிறார்? நான் எப்படி இந்த நித்திய சுதந்திரத்தில் சரியான முறையில், நல்ல தெளிவான முறையில், ஒரு விதமான மதத்தின் அடிப்படையில் இல்லை. போன வாரம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அவர் நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார். சிருஷ்டிகர்த்தர் அவர். எப்படி அன்னைக்கு ஆதாமை சிருஷ்டித்த போது அவர் வேலை செய்தாரோ, ஒர்க் பண்ணினாரோ, அப்படி உங்களை என்னையும் புது சிருஷ்டியாய் மாற பரலோகத்தின் பிதா, பரிசுத்த ஆவியானவர், இயேசு, இவங்க திருத்துவ தேவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சு தான் உங்களை என்னையும் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறாங்க. பிள்ளைங்கனாலே அங்கே ஏதோ ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஒரு பிள்ளை உண்டாகணும்னா முதல்ல ஒரு புருஷன் மனைவி தேவைப்படுகிறார்கள். அவர்களுக்கு திருமணம் ஆகணும், அப்புறம் அவர்கள் சேர்ந்து வரணும், அப்புறம் அந்த பிள்ளை உருவாகணும், அப்புறம் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கணும். இது பெரிய ஒரு முயற்சி இருக்கா இல்லையா? அப்போ தேவனும் உங்களை என்னையும் பிள்ளைகளாக பெறணும்னா அதுக்கு மாபெரும் முயற்சி செஞ்சுருக்கிறார். அதில் முதல் முயற்சி தான் கல்வாரி சிலுவை. சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே அவர் மறுபடியும் நம்மை பிள்ளைகளாக ஜெனிப்பித்திருக்கிறார். அவர் தன்னுடைய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்திருக்கிறார். அழியாத வித்தினால் ஜெனிப்பித்திருக்கிறார். மனுஷனுடைய மகிமையெல்லாம் பூவை போல இருக்குன்னு பேதுரு சொல்கிறார். காலையில் பூத்து சாயங்காலம் வாடி போகிற பூவை போல மனுஷன் இருக்கிறான். அது உலகத்தில் இருக்கிற மனுஷன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அழியாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி அழியாமல் இருக்குமோ அப்படி நீங்களும் நானும் அழியாமல் நித்தியமாக அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். பிரியமான பிள்ளை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரியமான பிள்ளைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்லலாம்? செல்ல பிள்ளை என்று சொல்லலாம் இல்லையா? செல்ல பிள்ளை. அப்போ வேதம் யாரை பிரியமான பிள்ளை அல்லது செல்ல பிள்ளை என்று சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த பிரியமான பிள்ளை அப்படிங்கிற ஸ்தானம் பிள்ளைகிட்டேருந்து உண்டாகிறது இல்லை, அது தகப்பனிடத்திலிருந்து உண்டாகிறது. ஒரு தகப்பனுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு பிள்ளை மேலே என்ன இருக்கும்? ஒரு பிரியமான பிள்ளை அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில். அப்போ பிரியமான பிள்ளைங்கிறது பிள்ளையோடைய நடக்கையிலேருந்து ஆரம்பிக்கல. ஆமேன். அது தகப்பனுடைய ஏதோ தனிப்பட்ட ஒரு
ஆத்மார்த்தமான காரியத்திலிருந்து அந்த பிரியமான பிள்ளை என்கிற காரியம் ஆரம்பிக்கிறது. யாக்கோபின் வாழ்க்கையில் பார்க்குறோம். யாக்கோபுக்கு 11 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவன் யோசேப்பின் மேல் பிரியமுள்ள தகப்பனாக இருந்தான். ஆமேன். யோசேப்பு மேலே அவன் தன்னுடைய உயிரே வச்சுருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். யோசேப்பு இல்லாத நாட்கள் அவனுக்கு பாதாளத்தில் வாழ்ந்தது போல வாழ்ந்தான் பார்க்குறோம். எத்தனையோ வருஷங்கள் அவன் வருத்தத்திலும் வேதனையிலும் என் பிள்ளை இல்லையே, தன் பிள்ளை மரித்து போயிட்டான்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த யோசேப்பு எகிப்திலே பத்திரமாக இருந்து மீண்டும் அந்த தகப்பனை பல வருடங்கள் கழித்து பார்க்கும்போது தான் அப்போ தான் அவனுக்கு அந்த உயிர் மீண்டும் வருகிறது. அந்த அளவுக்கு அவன் பிரியமுள்ள பிள்ளையாக இருந்தான். சரியா? அப்போது பிரியமான பிள்ளை என்கிற விஷயம் அது பிள்ளைகளிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அது முதலாவது தகப்பனிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி இவன் பிரியமான பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, அந்த தகப்பன் அந்த பிள்ளையை அரவணைக்கும் விதம், அந்த பிள்ளையை சுமக்கும் விதம், அந்த பிள்ளைக்கு போஷிக்கும் விதம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பா கிட்டே இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். முதல்ல அந்த பிள்ளை ரொம்ப அந்த பாதுகாப்பாக அந்த தகப்பனுடைய அந்த அரவணைப்பில் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த பிள்ளையாக அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறது. அந்த பிள்ளைக்கு எந்த கவலையும் கிடையாது, அந்த பிள்ளைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அது ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலையில் அந்த செல்ல பிள்ளை, அந்த பிரியமான பிள்ளை வளர்ந்து வருகிறதுன்னு பார்க்குறோம். தகப்பனுக்கு பிரியமாக வளர்ந்து வருகிற பிள்ளை அனுபவம் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். எப்போ அந்த தகப்பன்கிட்ட அந்த பிள்ளைக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப அன்பாக வளர்ந்து வருகிறதோ, உண்மையாகவே அந்த தகப்பனுடைய அன்பு அந்த பிள்ளைக்கு புரிந்து அந்த தகப்பனுடைய அன்பில் அது பூரணப்பட்டு வரும்போது ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பிள்ளை என்ன புரிந்து கொள்ளுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைக்கு தகப்பனுடைய இருதயம் புரிய ஆரம்பிக்கிறது. நான் என்னுடைய தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாகவே வளர்ந்து வருகிறேன், ஆனால் அந்த பிரியத்து நிமித்தம் ஒரு காரியம் புரிகிறது அந்த பிரியமான பிள்ளைக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையாகிய நான் என் தகப்பனுடைய ஒரு தேவையை நான் பார்க்கக்கூடிய விதத்தில் மாறுகிறேன். அந்த தகப்பனுடைய இருதயத்தின் ஆவல்கள் ஆசைகள் எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் என் தகப்பன் என்னிடத்தில் அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் என் தகப்பனோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறபடினாலே என் தகப்பனுடைய இருதயம் எனக்கு புரிய ஆரம்பிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ணுகிறேன், ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறேன். வேறு யாராலையுமே செய்ய முடியாத ஒன்று அல்லது வேறு யாராலுமே சந்திக்க முடியாத ஒன்றை, என் தகப்பனுடைய ஒரு தேவையை நான் மட்டும்தான் என் தகப்பனுக்கு செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்கிற இடத்துக்கு வருகிறேன். அதுதான் பிரியமான பிள்ளையின் சரியான என்விரான்மெண்ட், சரியான சூழ்நிலை. ஒரு தகப்பன் ஒரு பிரியமான பிள்ளையை வளர்த்து வருகிறான் என்று சொன்னால், அந்த பிள்ளை ஒரு காலகட்டத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறது. என்னவென்று சொன்னால், என் தகப்பனுக்கென்று ஏதோ ஒரு விசேஷமான ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியும் அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலும் என் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தவிர என் தகப்பனுடைய அந்த தேவை வேறு யாராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்கிறதை அந்த பிள்ளை செல்லப்பிள்ளை அறிந்து கொள்ளும்போது அந்த செல்லப்பிள்ளை என்ன சொல்லுகிறது, நான் தகப்பனே செல்லப்பிள்ளையாய் உம்மிடத்தில் வாழ்ந்த நான் உம்முடைய அந்த இருதயத்தின் தேவை வாஞ்சையை நான் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஆகவே உம்மிடத்தில் செல்லப்பிள்ளையாகவே இருந்த நான் உம்மை விட்டு சற்று பிரியவும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் மனமுவந்து சந்தோஷமாக உம்முடைய இருதயத்தின் அந்த தேவை நிறைவேற்ற உம்மை விட்டு பிரிந்து போய் அதை நான் நிறைவேற்ற ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறது. 1ஆம் வசனத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு இருக்குல்ல. தமிழில் பின்பற்றுகிறவர்களாகின்னு வருகிறது, ஃபாலோ பண்ணுறவங்கன்னு இருக்குது. ஆக்சுவலாக பிள்ளைகள் தகப்பனை ஃபாலோ பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணணும். ஆங்கிலத்தில் எப்படி வருதா, தேர்ஃபோர் பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்குது. இமிட்டேட்டர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அவங்கள போலவே இருக்கும், அவங்கள போலவே ஆக்ட் பண்ணுறது, அப்பாவை அப்படியே பிரதிபலிக்கிறது. ஆமேன். பாரு, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. எல்லாம் சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அப்பா போலவே கோட்டு போட்டு சில விசேஷங்களை பார்க்கலாம். அதே கலர் கோட், அதே கலர் டை, அதே மாதிரி ஹேர் கட்,
குட்டி, அப்பாவுடைய ஒரு குட்டி ஒரு வேஷன் வந்த மாதிரி இருக்கும் இல்லையா சில பிள்ளைகள் பார்க்கும்போது. அதுபோல் தேவன் அவர் நம்மை விரும்புகிறார். அப்போது தேவன் தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறது. இந்த இடத்துல பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் தேவனை இமிட்டேட் பண்ண வேண்டும்ங்கிறதுடைய அர்த்தம் பவுலுடைய இருதயத்தில் இருந்ததை நான் சென்ஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு பேசி கொண்டு இருக்கிறேன். இதை யாரை ஒப்பிட்டு இவர் இந்த இடத்துல நமக்கு எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருதயத்தில் இயேசுவை வைத்து இங்கே எழுதுகிறார். இயேசு பிதாவுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தார். ஆமென். இயேசு பிதாவுக்கு பிரியமான குமாரனாக பிள்ளையாக இருந்தார். அந்த பிரியமான பிள்ளையாக இயேசு என்ன பண்ணினார்? நித்தியமாக இந்த பிதாவின் கம்ஃபர்ட்டிலும் இந்த பிதாவின் சமூகத்திலும் கலிகூர்ந்து கொண்டு இருந்த இவர் ஒரு காலத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய திட்டத்தில் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், அநேக பிள்ளைகளை பிதாவினிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், பிதாவின் கம்ஃபர்ட்டிலே இருந்த நான் இந்த கம்ஃபர்ட்டை விட்டு கொஞ்ச காலம் பூமிக்கு போய் மனுஷனாக போய் எல்லாவற்றையும் அனுபவித்து கல்வாரி சிலுவையிலும் என் ஜீவனையும் கொடுத்து உயிர்த்தெழுதலை அறிந்திருந்தபடினாலே அவர் ஜீவனையும் கொடுத்து அந்த பிரியமான தகப்பனுடைய பிரியமான பிள்ளையாக இயேசு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமேன். நான் எப்போதும் பிதாவுக்கு பிரியமானவைகளே செய்கிறபடினால் அவர் என்னை விட்டு விலகுவது என்று சொன்னவர். அப்போ நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்? என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன், பிதாவோட கம்ஃபர்ட் எப்போ நமக்கு கிடைக்குதோ, நம்ம பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியான மூலமாக அவருடைய கம்ஃபர்ட் அனுபவிக்கும் போது, ரொம்ப செல்லமாக நம்ம ஃபீல் பண்ணும்போது, ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுன்னா, அப்பா நான் என்ன செய்யணுமோ சந்தோஷமாக செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அதுதான் உண்மையான பிரியமான பிள்ளை. பிரியமான பிள்ளை என்பவன் தகப்பனுடைய சுதந்திரத்திலிருந்து பங்கு வாங்கி கொண்டு போய் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்கிறவன் பிரியமான குமாரன் இல்லை. அவன் தகப்பனுக்கு பிரியமானவன் தான், ஆனால் அவன் பிரியமான பிள்ளை இல்லை. பிரியமான பிள்ளை என்பவன் தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து, பிதாவே இதை என்னால் தான் செய்ய முடியும் என்பதை நீரும் அறிந்திருக்கிறீர், நானும் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீர் என்னை புஷ் பண்ணலை, நானாகவே மனமும் வந்து நான் போய் என் பிதாவாகிய உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொன்ன பிள்ளை தான் இயேசு. அவரைத்தான் தேவன் சொன்னார், இவர் என்னுடைய பிரியமான குமாரன். அப்போது இந்த பகுதியில் நான் என்ன காண்பிக்க விரும்புகிறேன்னா, பிதாவின் அன்பை நாம் உண்மையாக பெற்றிருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்தவ ஜீவியத்தில் பிதாவின் அன்பை பரிசுத்த ஆவியானவருடைய கம்ஃபர்ட்டினால் நாம் உண்மையாக ருசித்து அதை புரிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் அவரை இமிட்டேட் பண்ணுவது என்பது நமக்கு மகிழ்ச்சியின் பங்காக இருக்குமே ஒழிய அது ஒரு மதமாக கட்டுப்பாடாக இருக்காது. சுயாதீன பிரமாணம் அது, அது விடுதலையின் பிரமாணம் என்று வேதம் சொல்லுகிறது. அது அன்பின் பிரமாணம். இயேசு இருந்தார் என்று சொன்னால் நான் அப்படி இருக்க முடியும். நான் அப்படி இருக்க முடியும் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பிதாவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். அதான் தேவனுடைய அழைப்பே. இது யாரோ ஒருத்தருக்கு இல்லை, ஒவ்வொருவருக்கும் அது சாத்தியம். அதை நோக்கி தான் நான் அந்த பயணத்தை தொடர்ந்துருக்கேன். இன்னைக்கு அங்கே கொண்டு போய் முடிக்க போகிறேன் ஒரு நாள். எப்படி அது 100% உங்களால் சாத்தியமாக்க முடியும் என்பதை சில ரகசியங்களை உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். பிரியமான பிள்ளையின் இன்னொரு பேர் என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இதான் ஒரு தகப்பனுக்கும் செல்ல பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு. தமிழ் பைபிளில் நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க. ஒரு சில மொழிபெயர்ப்புகள் செல்ல பிள்ளைன்னு எழுதாமல் உதவி செய்கிறவன் போல இருந்தேன் அப்படின்னு எழுதியிருக்குது. ஆனால் உதவி செய்கிறவரை போல உதவி செய்கிறவராக இருந்தேன் என்பதை விட இந்த இடத்துல பிள்ளை தான் சரியாக பொருந்தும். வேலை செய்கிறவராக இருந்தேனுங்கிறது பொருந்தாது. வேலை செய்கிறதுனால எப்படி செஞ்சாருங்கிறத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல பிள்ளையாக இந்த இடத்துல பார்க்கலாம். எப்படி இருந்தாராம்? தினந்தோறும் இருந்திருக்கிறாரு. நித்தம்னா தினந்தோறும், டெய்லி. அப்புறம் சொல்கிறாரு எப்பொழுதும் இருந்தேங்கிறார், ஆல்வேஸ். அப்போ பிதாவும் குமாரனும் பிரியாத ஒரு இடத்தை இங்கே பார்க்குறோம். அதாவது டெய்லி ஒரு 1 hour அவர் சமூகத்தில் இருந்தேன், நம்ம இருக்கிறது போல், இல்லை 2 hours இருந்தேன், 3 hours இருந்தேன்னு சொல்ல,
எப்போதும் தினந்தோறும் நான் 24/7 அவருடைய சமூகத்தில் நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? அப்போ இந்த பிள்ளைங்கிற உறவு தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் சரியாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் இந்த 24 மணி நேரமும் எப்பொழுதும் நான் அவர் சமூகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனத்தோடைய முக்கியத்துவம், நமக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பின் முக்கியம் என்ன, மற்றவர்களுக்கு ஏன் இந்த ரட்சிப்பு போக வேண்டும் என்கிற அந்த கிருபைகளை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நித்தமும் அவர் சமூகத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்தேன். இப்படிப்பட்ட பிரியமான பிள்ளையாக இயேசுதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமிக்கு வந்தார். சரியா? அப்படி இயேசு பூமிக்கு வந்த பிறகு 2 முறை பிதாவாகிய தேவன் அவர் எனக்கு செல்ல பிள்ளைன்னு சாட்சி கொடுத்ததை பார்க்குறோம். பிதாவே பேசினார். ஆமென். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து எக்ஸாக்ட்லி ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன் தன்னுடைய சத்தத்தை குமாரனாகிய இயேசுவுக்கு தொனிக்க பண்ணினார். 2 இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்று, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பேசினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்துலையும் இருக்கும். நம்ம மத்தேயு மட்டும் பார்ப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது 17ஆம் வசனம். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே எழுதியிருக்கிறது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. And behold, a voice from heaven said, this is my beloved son with whom I am well pleased. அங்கே வாசிச்சோம்ல நீதிமொழிகளில், அங்கே அதை தான் பிதா இங்கே சொல்கிறார். நானும் என் குமாரனும் எப்படி இருந்தோம், இவர் என்னுடைய பிரியமான குமாரன்கிறார். எப்போ? ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது அப்படி சொல்கிறார். அதுக்கு பிறகு இயேசு தன்னுடைய சீசர்களை எல்லாம் தெரிந்து கொண்டு, இயேசு இந்த பூமியில் ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இயேசு கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் பரலோகத்துக்கு போக போகிறார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டார். அப்படி முடிவுக்கு வந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய க்ளோஸ் சர்க்கிள், முக்கியமான 3 சீசரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேரையும் கூட்டிகிட்டு மறுரூப மலைக்கு போகிறார் இல்லையா? மறுரூப மலைக்கு போய் அங்கே அவர்களுக்கு முன்பதாக இயேசு தன்னுடைய மகிமையை, முழு மகிமையை காண்பிக்கிறார். தான் யாருங்கிற மகிமையை அவருக்கு காண்பிக்கிறார். அப்போ தான் மோசேவும் எலியாவும் என்ன பண்ணுறாங்க? இயேசுவோட பேசி கொண்டு இருக்கிறார்கள் கல்வாரி சிலுவையை பற்றி. இந்த காட்சியை இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. யார் 3 பேரும்? 3 சீசர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பார்க்குறாங்க. இப்போ பிதா பேசுகிறார். இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறார். அதுவும் மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் இருக்குது. முதல்ல நம்ம மத்தேயுல பார்ப்போம். மத்தேயுல தான் நல்ல தெளிவாக இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். இங்கே என்ன சொல்கிறார் பேதுரு? இங்கே நாம் இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமான இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பழைய ஏற்பாட்டு மக்கள் இவங்க, இந்த 3 சீசரும். இவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. இயேசுவோட தான் இருந்தாங்க. எலியா, இயேசு, மோசை இவங்க 3 பேரும் ஈக்குவல் பண்ணலான்னு பார்த்தாங்க. அங்கே தான் பிதா பார்த்தாரு. சரியாக இவங்களை வச்சு தான் ஊழியம் நடக்க போகுது. இயேசுக்கு அப்புறம் இவங்களுக்கு முதல்ல தன் குமாரன் யாருன்னு இவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? இப்படி சொன்ன உடனே அவன் பேசுகையில், பேதுரு பேசும்போது, பேதுரு பேசினாருங்க விட பேதுரு உளறினார் என்று சொல்லலாம். ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டு இப்போ சொல்கிறாரு, இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படி சொல்லலை, ஆனால் இப்போ சொல்கிறாரு, மோசேக்கு செவி கொடுங்கள்னு சொல்லலை, எலியாவுக்கு செவி கொடுங்கள்னு சொல்லலை. இப்போ சொல்கிறாரு, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா மோசேவும் எலியாவுமே இவரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வரப்போகிற இயேசுவை பற்றி சொன்னவர் தான் மோசே, வரப்போகிற இயேசுவை பற்றி பேசினவர் தான் எலியா. ஆகவே இங்கே சொல்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் செவி கொடுத்து அது முக்கியம் இல்லை, நான் பிரியமாக இருக்கிறேனே என்னுடைய குமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள்
கண்களை ஏறெடுத்து பார்க்கையில், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கில் வாசிக்கும் போது கண்களை ஏறெடுத்து பார்க்கலாம், சுற்றி முற்றி பார்க்குறாங்களாம். யார் இருக்கான்னு, இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு யாருன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அங்கே இருந்தது இயேசு மட்டும்தான். அப்போது என்ன ப்ரூஃப் பண்ணுறாரு, இவர் மட்டும்தான் என்னுடைய பிரியமான குமாரன். ஏன்னா யாருமே என்னுடைய சமூகத்தில் நித்தியமாக என்னோடு இருந்தவன் எலியா இல்லை, நித்தியமாக என்னோடு இருந்தவன் மோசே இல்லை, நித்தியமாக எங்கூட இருந்த என்னுடைய பிரியமான குமாரன் இயேசு. அந்த பிரியமான பிள்ளை என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த பூமிக்கு வந்து அதை செய்துக்கிட்டு இருக்காரு. இவரில் தான் நான் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்க. ஏன் இவருக்கு செவி கொடுக்கணும்னா, இவர் ஒரு பிரியமான பிள்ளை அல்ல, இவருடைய கீழ்ப்படுதல் நிமித்தம் அநேக பிரியமான பிள்ளைகள் எனக்கு பிறக்க போகிறார்கள். ஆமென்.